மணக்கால் நம்பி. சொல்லுங்கள் குருதேவா. எனக்கு ஒரு உபகாரம் உன்னால் நடைபெற வேண்டும். அதை நிறைவேற்றி தருவாயா? சுவாமி, ஆணையிடுங்கள், செய்ய காத்திருக்கிறேன். நம்பி, உன் கையில் உள்ள இந்த ஓலைச்சுவடிகள் சாதாரண ஓலைச்சுவடிகள் அல்ல. என் ஆச்சாரியர் நாதமுனிகள் அரும்பாடுபட்டு இறை அருளால் பெற்ற திராவிட வேதம் என்னும் அருளிச் செயல்களை பட்டோலையிட்டு தந்த பெரும் பொக்கிஷம். அதை நான் உணர்ந்திருக்கிறேன் குருதேவா. யோக முறைகளை தன்னிடமிருந்து கற்றுக்கொள்ள தங்கள் ஆச்சாரியன் உங்களை அழைத்தபோது யோகத்தால் நான் ஒருவனே பரமபதம் அடைவேன். ஆனால் பட்டோலியில் எழுதப்பட்ட ஆழ்வாரின் அருளிச் செயல்களை கற்றால் விருப்பமுற்று வருபவர்க்கெல்லாம் அளிக்கலாம் என்று மிக விருப்பத்துடன் அல்லவா இதை உங்கள் ஆச்சாரியனிடமிருந்து பெற்றுக்கொண்டீர்கள்? உங்களின் அந்த பரந்த உள்ளத்தை நான் நன்கு அறிவேன் குருதேவா. மணக்கால் நம்பி, உண்மையில் இந்த அரிய விஷயத்தை நான் பெற்றுக்கொண்டேனே தவிர என் ஆச்சாரியர் இட்ட கட்டளைகளை நிறைவேற்றாமல் மனக்குறையோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். சுவாமி, தாங்கள் என்ன சொல்கிறீர்கள்? ஆம், நான் சொல்வதை சற்று கவனமாக கேள். என் குருநாதர் நாதமுனிகள் திருநாடாகிய பரமபதம் செல்லும் முன் என்னை அழைத்து இந்த திவ்ய பிரபந்தமான திராவிட வேதத்தை பத்திரமாக காத்து தன்னுடைய பேரனாகிய யமுனை துறைவனிடம் இந்த மகத்துவத்தை கூறி தகுந்த நேரத்தில் ஒப்படைக்குமாறு கூறினார். அது மட்டுமில்லாமல் வசீகரமான தோற்றத்துடன் காணப்படும் இந்த விக்கிரகத்தை பார். இந்த அருள் வடிவம் எதிர்வரும் காலத்தில் அனைவராலும் தரிசித்து பேறு பெறும் அவதார புருஷராக வலம் வரப்போகும் மகானின் அர்ச்சா ரூபம். இதை தன் பேரனான யமுனை துறைவனிடம் ஒப்படைக்கும் பணியை என் குருநாதர் என்னிடம் ஒப்படைத்தார். ஆனால் அவரின் சிஷ்யனான இந்த உய்யக்கொண்டானின் இயலாமையும் அதற்கு தடையாக இருந்திருக்கிறது. வருந்த வேண்டாம் குருதேவா. உங்கள் விருப்பம் எதுவாகினும் என்னிடம் கூறுங்கள். அதை செய்ய நான் சித்தமாக இருக்கிறேன். நம்பி, என் ஆச்சாரியர் எனக்கிட்ட பணியை நீ செய்து முடித்து என் மனக்குறையை போக்க வேண்டும். ஆஹா, நான் பிறந்த பயனை இன்றே பெற்றது போல் உணர்கிறேன். முயற்சி திருவினையாக்கும் அன்றோ? உண்மைதான். ஆனால் இவற்றை யாரிடம் சேர்ப்பிக்க இருக்கிறாயோ அவர் யமுனை துறைவன் என்ற பெயரை மறந்து ஆளவந்தான் என்று தான் ஏற்றுக்கொண்ட பேருக்கு தகுந்தாற்போல் நாட்டை ஆள்வதையும் பிற சிற்றரசுகளை கைப்பற்றியும் வருகிறான். அது மட்டுமா? போரும் குருதி ஆறும் அவரது இயல்பான நிலையை மறக்க வைத்துள்ளது. ஆம் நம்பி, உன் பெருமுயற்சியால் அவரை நெருங்க முடியுமா? அவர் மனதை மாற்றி என் ஆச்சாரியரின் பெருநிதியை அவரிடம் சேர்க்க முடியுமா என்ற ஐயம் எனக்குள் எழுகிறது. சுவாமி, என் முயற்சியை விட தங்கள் அருளாசி எனக்கு இருக்கும் பட்சத்தில் அக்காரியம் நிச்சயம் நிறைவேறும். அந்த நம்பிக்கை எனக்கு பரிபூரணமாக இருக்கிறது. ஆள வந்தாரை யமுனை துறைவனாக மாற்ற வேண்டியது என் பொறுப்பு.